அப்படியே ஒரு சின்ன பொண்ணா இருந்தவ நல்லா பெரிய வயசு பொண்ணு மாதிரி ஆயிடுறா. இப்ப இவளோட இனத்தை பெருக்கிறதுக்காக ஆண்களை தேடியே போயிட்டு இருப்பா. அப்படிதான் பாட்டியில ஒருத்தவனை பாக்குறா. அவனை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சிருது. அதனால இவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா இவனுக்கு நோய் இருக்கிறதுனால இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே கொன்னுடுறா. இவன் கூட எதுவுமே பண்ணாம இவன் அடுத்தடுத்து பண்ற கொலைகளை பார்த்து இவளை உருவாக்கின ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இவளை அழிக்கணும்னு தேடிட்டு இருக்காங்க. இவளோட கார் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடும். இவன் நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ காரில் வந்துட்டு இருந்தவன் ஒருத்தவன் இவனை இடிச்சிருவான், ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். அதனால அவனே இவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான். சேர்த்த உடனே இவளுக்கு ஏற்பட்ட காயம்லாம் உடனே சரியாயிடும். அதை பார்த்த உடனே டாக்டரும் ஆச்சரியப்பட்டுருவான். அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவா. எதனால் இவ இப்படி ஆனானா? ஆராய்ச்சியாளர்களுக்கு சேட்டலைட் மூலமாக சில விஷயங்கள் தெரிய வருது. என்னன்னா கரு வளர்ச்சி அடைய நிறைய எனர்ஜி செலவாகுது. ஆனால் அந்த சேட்டலைட் மூலமாக கிடைச்ச ஃபார்முலாவில் கரு வளர்ச்சி அடைய அந்த அளவுக்கு பெருசாக நாள் எடுத்துக்கல. இந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு 7 கருமுட்டையில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கரு வளர்ச்சி வழக்கத்தை விட ரொம்பவுமே வேகமாக இருக்குது. இதை பார்த்து அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்பவுமே ஷாக் ஆகிடுறாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த கருமுட்டை ஒரு பெண் குழந்தையா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இதனால் ஏதாவது பின்விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. இந்த பொண்ணை யாரையாச்சும் கொல்லும் போதெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் வயசு அதிகமாகிட்டே போகுது. அப்படி தான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் கலெக்டரை கொலை பண்ணிடுறா.